வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவை பார்க்க இருக்கின்றோம். அது என்னவென்றால், உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மொழியை தெய்வமாக போற்றி, அதற்காக கோவிலும் கட்டப்பட்டுள்ளதென்றால், அத்தகு பெருமைக்குரிய மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழிதான். அந்த தமிழ் தாய்க்காக நம் தமிழகத்திலே கோவில் கட்டப்பட்டுள்ளதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த வரலாற்று நிகழ்வை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். தமிழ்த்தாய் கோவில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கம்பன் மணி மண்டபத்தின் வலப்புறம் பசுமையான மரங்களுக்கு நடுவில் அமைந்துள்ளது. மும்முனை நிலத்தில் 6 பட்டை, 6 நிலை, 6 விமானங்கள் கொண்ட கோயிலாக இது அமைந்து காணப்படுகின்றது. இக்கோவிலுக்கு 1975ஆம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. இக்கோவிலை கட்டி முடிக்கும் பணிகள் தமிழக அரசு சிற்பக் கல்லூரியின் முதல்வராக இருந்த சிற்பக்கலா ரத்தினம் டாக்டர் கணபதி ஸ்தபதி அவர்களால் பார்போற்றும் வண்ணம் சிறப்புடன் கட்டி முடிக்கப்பட்டு 1993ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ்த்தாய்க்கு காரைக்குடியில் கோவில் அமைக்க மிக முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் காரைக்குடி கம்மன் கழகத்தை நிறுவியவரான கம்பன் அடிமுடி சா கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்த்தாய் கோவிலின் பரிவார தெய்வங்களாக வலப்புறம் உணன்களை ஓங்காரமாக எடுத்து கூற ஒலித்தாயும், வட கீழ்கோடியில் வள்ளுவரும், தென்கோடியில் இளங்கோவடிகளும், வட மேல்கோடியில் கம்பரும் தனி விமானம் கொண்டு காட்சி தருகின்றனர். தமிழ்த்தாய் கோவிலின் நுழைவாயிலின் முன் ஒலித்தாய், வரித்தாய் ஆகியோர் துவார பாலகிகளாக நிறுவப்பட்டிருக்கின்றனர். கருவறையில் தமிழ்த்தாயின் வலப்புறம் அகத்தியரும், இடப்புறம் தமிழ் மொழிக்கு இலக்கண வகுத்த தொல்காப்பியரும் நின்ற நிலையில் விளங்குகின்றனர். கருவறையில் தமிழ்த்தாய் 4 கைகளுடன் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கின்றாள். வல முன் கையில் சுடர் உள்ளது, இடக்கையில் யாழ் உள்ளது. கீழ் விளக்கையில் ருத்ராட்ச மாலையின், கீழ் இடக்கையில் சோடியின் இடம்பெற்றுள்ளன. சேர, சோழ, பாண்டியர்களான மூவேந்தர்களும் தமிழை போற்றி வளர்த்தனர் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களின் சின்னங்களான வில், புலி, மீன் ஆகியவை தமிழ்த்தாயின் பின்புறம் உள்ள சிறுவாச்சியில் பொறிக்கப்பட்டுள்ளன. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் கோவிலை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.